ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹுல் கௌலி. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வாழ்வியல் நெறியை வாழ்ந்து காண்பித்த சஹாபா பெருமக்கள் மீதும், இன்னும் இந்த உலகிலே வாழுகின்ற மூமினான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவனுடைய தீனை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே படைக்க செய்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை விளங்கி புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாகவும், இன்னும் அவனுடைய அருளால் நம்ம எல்லோரையும் அவனுடைய இல்லத்தில் அவனுடைய செய்தியை கேட்பதற்காக நம்மை இந்த இடத்தில் ஒன்று கூட செய்தது போல நாளை மறுமையில் சுவனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை ஒன்று கூட செய்வானாக என்கின்ற பெரிதொரு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில அதிமுக்கியமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பு நலன்களை குறித்து தான் பேசப் போகிறோம். அதிலும் குறிப்பாக வாழ்வியல் ரீதியான தேவைக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாகவும் அது இருக்கிறது. எதற்காக புதிர் போடுகிறேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காக புதிர் போடுறேன். இந்த கொரோனா காலம் துவங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு, இந்த ஒரு ஆண்டு காலமாக குறிப்பாக பெற்றோர்களுடைய மத்தியில சில வார்த்தைகள் வெளிவருவதை பார்க்கிறோம். குறிப்பா யாரை குறித்து வரும்னா, தன்னுடைய குழந்தைகளை குறித்து வரும். ஸ்கூல் திறக்கல, பிள்ளையெல்லாம் குட்டிச்சவரா சுத்துறாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆகிறது, ஸ்கூலுக்கு போனா கூட பரவாயில்ல, ஏதோ காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க, மீதி இருக்கக்கூடிய நேரத்தை சரிபடுத்திக்கலாம். இப்போ வீட்டிலேயே இருக்கிறாங்க, சொல் பேச்சே கேட்கறது இல்ல. குழந்தையினுடைய அந்த பராமரிப்பை இன்றைக்கு பெரிய பெற்றோர்கள் மிக ஒரு பாரதூரமான ஒரு செயலாக பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்றோம். உண்மையும் தான், அது முழுக்க முழுக்க பெற்றோருக்கான மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயல் தான். அதனுடைய வெளிப்பாடு அப்படி பார்த்தோம்னு சொன்னா, குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு கண்காணிப்பாகத்தான் இருக்குது. இன்னைக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி உருவாக்குகிறோம் பாருங்களேன். ஒரு காலம் இருந்தது, நம்முடைய தாதிமா நம்முடைய நன்னிமாலாம் இருக்கக்கூடிய அந்த காலத்துல பிள்ளைகளுடைய வளர்ப்பும் பிள்ளைகளுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளும் மிக அற்புதமாகவும் மிக நெருக்கமாகவும் இருந்தது. எல்லாமே அந்த குழந்தையினுடைய நலம் சார்ந்ததாக இருந்தது. இன்னும் குழந்தைகளுக்கு வெறும் உணவையும் உடைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அலங்கரிப்பதை விட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வேகமாக ஓடக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தனி மனித விருப்பாக இன்றைக்கு மாறிடுச்சு. அதாவது செல்ஃபிஷா மாறிட்டாங்க பெற்றோர்கள். நான் குற்றம் சொல்லுவேன், இன்றைக்கு பல பெற்றோர்கள் எப்படின்னா செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க, சுயநலவாதிகள் ஆகிட்டாங்க. தன்னுடைய சுகங்கள், தன்னுடைய திருப்திகள், தன்னுடைய ஆசைகள், அது போகத்தான் மிஞ்சி இருக்கக்கூடியது பிள்ளைகளுக்கு மாறிடுச்சு. ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பிள்ளைகளுக்காக இருந்தது. ஆனா இன்றைக்கு கல்வியினுடைய அந்த அறிவு வளர வளர, நாகரிகம் வளர வளர, இன்னும் நவீன காலத்தினுடைய சுகங்களை அனுபவிக்க இன்றைக்கு பெற்றோர்களே இன்றைக்கு செல்ஃபிஷா மாறக்கூடிய ஒரு நிலை ஆயிடுச்சு. நமக்கு பார்க்கிறோம், பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். அந்த நிகழ்வுகளை பார்க்கற முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த
ஆசிரியர் என்ன மக்களுக்கு வந்து அதிகமா போதனை செய்வாங்களாம். அந்த ஆசிரியருக்கு ஒரு பட்ட பெயர் ஒன்று வந்துட்டு வச்சுட்டாங்க. அதாவது சிறைச்சாலை செல்லும் ஆசிரியர் அப்படின்னு. எங்கேயாவது ஆசிரியர் சிறைச்சாலை போவாங்களா? ஆசிரியர் சிறைச்சாலை போக மாட்டாங்க. சிறைச்சாலை போறவங்க எல்லாம் யாரு? தீயவர்கள், கெட்டவர்கள். இவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போவாங்க. ஆனா ஊருக்கே உபதேசம் செய்து ஊருக்கே நற்போதனை செய்யக்கூடிய அந்த ஆசிரியருக்கு என்ன பேர் வந்ததுன்னா சிறைச்சாலை செல்லக்கூடிய ஆசிரியர், ஜெயிலுக்கு போற ஆசிரியர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த ஆசிரியர் என்ன செய்வார் அப்படின்னா சின்ன சின்ன பொருளை திருடுவார். இந்த திருடன் ஒண்ணு ஒரு நாள் என்ன பண்றாங்க, காவல்துறை போலீஸ்காரங்க அந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்க. ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஆசிரியரை கைது செய்யறாங்க. அப்போ அவர்களுடைய சீடர்கள் இருப்பாங்க இல்லையா? சீடர்கள்னா இப்ப நாம பாக்குறோமே கோயிலு, குளம், பூசாரி, மடம் அந்த மாதிரி இல்ல. இது ஒரு வகையான ஒரு ஆசிரமம். அந்த சீடர்கள் போது அந்த ஊர் பகுதி மக்கள், அவர்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர்கள், அவங்க வந்து நேரா அந்த அரசு அதிகாரிகிட்ட சண்டை போடுறாங்க. நீங்க எப்படி எங்களுடைய அந்த ஆசிரியரை, எங்களுக்கு நற்போதனை சொல்லக்கூடிய ஆசிரியரை நீங்க எப்படி கைது செய்ய வந்திருக்கலாம்? என்ன உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது? அப்படி என்ன திருடிட்டாரு அப்படின்னு. உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, இல்லப்பா நான் வந்து திருடினது உண்மைதான், நான் வந்து திருடினது உண்மைதான் அப்படின்னு. இவர் ஜெயிலுக்கு போறாரு. போய் அங்க என்ன சின்ன சின்ன குற்றம்னா ஒரு வாரம் வச்சு திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்போ முதல் முறையா போயிட்டு ஆசிரியர் வந்து அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு வரும்போது அந்த சீடர்கள்லாம் கேட்கறாங்களாம், ஆசிரியரே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றோம், எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம். நீங்க ஏன் வந்து அற்பமா இருக்கக்கூடிய போர்வை, அவர் திருடுறது என்ன தெரியுங்களா? போர்வை, செருப்பு, இந்த மாதிரி அற்பமான பொருளை தான் திருடுறாங்க. எதுக்காக திருடுறீங்க? ஒரு திருடுறீங்கன்னா காசு திருடுவான், நகையை திருடுவான், பணத்தை திருடுவான், எல்லாம் திருடுவான். ஆனா நீங்க போய் ஒரு போர்வையும் ஒரு செருப்பையும் நீங்க திருடுறீங்களே, இது வந்து அசிங்கமா இருக்கு ஆசிரியரே. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்களே உங்களுக்கு கொண்டு வந்து தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பதில் சொல்லல. காலம் ஓடுது. காலம் ஓடுன உடனே அவருக்கு வயசாகுது. வயசான உடனே அந்த சீடர்களை, அவருடைய மாணவரை அந்த ஆசிரியர் கூப்பிடுறாரு. ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாரு, மாணவர்களே நான் ஏன் திருடுனேன் அப்படின்னு பலமுறை நீங்க கேட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லல, இப்ப சொல்றேன். நாம் வாழக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது நாகரிகம் நிறைந்த பகுதி. சிட்டிங்கிறதுனா ஒன்னே நம்ம மதுரை மாதிரி இல்லை, பொதுவாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். நமக்கு தேவையான அறிவுரை போதனை செய்யக்கூடியவங்க என்ன இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிறாங்க. தேவையானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு இலகுவா கிடைக்குது. இப்படியான பகுதியில் நம்ம வாழ்றோம். நான் ஏன் தெரியுமா திருடுனேன்? ஜெயில இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நற்போதனையே கிடைக்கிறது இல்லை, நற்போதனைகளே கிடைக்கிறது இல்லை. அவங்க தவறு செய்துட்டு அவங்க ஜெயில இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நான் சொல்லணும்னா நான் என்ன சொல்றது? நான் அரசு அதிகாரிகிட்ட போய் நான் உங்களுக்கு நற்போதனை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியே அனுமதிச்சாலும் ஒரு முறை 2 முறை தான் அனுமதிப்பாங்க, அதுக்கு மேல அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் அவர்களுக்கும் நல்ல செய்திகளை சொல்வதற்காக அற்பமான துண்டுகளையும் போர்வைகளையும் செருப்புகளையும் திருடிட்டு போய் அங்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வார காலத்தில் அவர்களுக்கு நற்போதனை செஞ்சேன். இன்னைக்கு இறைவனுடைய அருளால் பல பேர் திருந்தி இன்னைக்கு வெளியே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில நமக்கு தெளிவாக தெரிவது, ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னால் தன்னை வருத்தி கொண்டு கூட பிறருக்கு நல்வழி காட்டணும். ஆனால் அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் தங்களை வருத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு நாம் நல்வழியை காட்டிக் கொண்டிருக்கோம்? எத்தனை பேர் நம்மை வருத்திக் கொண்டு நம்முடைய சுகங்களை துறந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நற்போதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காண்பிப்பான். சூரா முனாஃபிகூன். முனாஃபிகூனே அவன் நயவஞ்சகன் தான். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும், உங்களை அலட்சியத்திலே ஆழ்த்திவிட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களை அலட்சியத்திலே ஆழ்த்திவிட வேண்டாம், நீங்க அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். எதிலே?
அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், நீங்கள் இந்த உலகத்திலே சுகமாக வாழ்வதற்காக செல்வத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களே, அந்த செல்வம், உங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்களே, அந்த பிள்ளைகள், இந்த இரண்டும் செல்வமும் பிள்ளைகளும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை என்ன செய்துவிட லா துல்ஹிக்கும், அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون, எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ, செல்வத்தின் மீதும் பிள்ளைகள், ஏன்னா இன்னைக்கு பிள்ளையினுடைய அந்த பாசத்தினால் பெற்றோர்கள் தவறு செய்கிறார்கள். நாம் உலக கல்விக்கு, அதாவது நான் கல்வி பத்தி இங்க பேசல, இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். உலக விவகாரங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நாம் காட்டக்கூடிய அந்த கடினம், மார்க்க விஷயத்தில் நம்ம காட்டுறோமா? கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றோம், அந்த பிள்ளை ஒரு முறைக்கு 2 முறை மறுத்தது என்றால் அடிக்கிறோம். தொழுகவில்லை என்பதற்காக நாம் என்றைக்காவது நம்முடைய கரம் நம் பிள்ளையினுடைய உடல் மீது பட்டிருக்குதா? படல. ஏன்னா அது உலகம் சார்ந்த நம் தேவை சார்ந்த, ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, செல்ஃபிஷா மாறுறாங்கன்னு சொல்லி, நம் தேவை சார்ந்த நமக்கான காரியங்களை பிள்ளைகள் செய்யவில்லை என்றால் வரக்கூடிய ஆத்திரம், ரப்புல் ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறும் பொழுது எந்த விதமான உறுத்தலும் கிடையாது, எந்த விதமான உறுத்தலும் கிடையாது. மிக சுலபமாக நாம் என்ன செய்கிறோம், அதை கடந்து சென்று விடுகிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون, மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, ஒரு மூமியினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? அதில் குறிப்பாக குடும்பம் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் முதல் உரிமை. எந்த குடும்பத்திலே பெண்கள் சீராக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமாக போற்றப்படக்கூடிய குடும்பமாகத்தான் இருக்கும். உலக வரலாறை நாம் பல எடுத்துக்கொண்டாலும் அதில் தான் உண்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையிலே பிள்ளைகள் மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிக்காம, இது கால லஹு ரப்பஹு அஸ்லிம், அல்லாஹ் தஆலா சொல்றான். அவருடைய நிலை எத்தகையதாக இருந்தது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவருடைய நிலை, இறைவன் நீர் முஸ்லிமாகி விடுவீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது கால லஹு ரப்பஹு அஸ்லிம், இப்ராஹிமே நீங்கள் முஸ்லீமாகி விடுவீராக என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ற கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அதற்கு அவர் உடனே பதில் சொன்னார், அகிலம் அனைத்தின் அதிபதிக்கு நான் முழுவதுமாக முஸ்லீமாகி விட்டேன். இதுல நமக்கு சந்தேகம் இல்லை, இப்ப நாமும் முஸ்லீம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா உடனே அவர் என்ன சொன்னாரு, யா அல்லாஹ் நானும் முஸ்லீமாகி விட்டேன் என்று சொல்லிட்டாரு. இப்ப நாம முஸ்லீம் தான். ஆனா அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வவஸா பிஹா இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா சொல்றான் நீ முஸ்லீம் ஆகி விட்டாயா. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துல சொல்றான், வவஸா பிஹா இப்ராஹிம் பனிஹி வா யஹ்கூப், இதே வழிமுறையில் செல்லும்படி தம் மக்களுக்கு இப்ராஹிம் அறிவுறுத்தி இருந்தார். யாக்கூபும் இதனை பின்பற்றி வாழும்படி யாக்கூபும் தன் மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார். என்ன தெரியுமா சொன்னாரு, யா பனிய, என் அருமை மகனே மக்களே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லகும் தீன ஃபலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் அருமை மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனை நெறியை தேர்ந்தெடுத்துள்ளான், இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். எனவே நீங்கள் முஸ்லீமாக அன்றி இறந்து விடாதீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லீமான உடனேயே தன்னுடைய மக்களுக்கு சொன்னார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மக்களுக்கு சொன்னார். வாழையடி வாழையாக இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே,
என்றைக்காவது நம் பிள்ளை இடத்துல இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறோமா? என் பிள்ளை படித்தவனாக வாழ வேண்டும், நாம் நம் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம்? படித்தவராக வாழ வேண்டும், பட்டம் பெற்றவராக வாழ வேண்டும், சமூகத்திலே ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிச்சயமாக தவறில்லை. ஆனால் ஒரு மூமினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை, இப்ராஹிமே நீங்கள் என்ன செய்யுங்கள், முற்றிலும் அடிபணிந்தவர்களாக மாறுங்கள் என்று சொன்னோனே, நான் முஸ்லீமாகி விட்டேன் யா அல்லாஹ்னு சொன்னோம். அல்லாஹ் தஆலா சொன்ன வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், ஃபலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், என் மக்களே நீங்கள் முஸ்லீமாக அன்றி இறந்து விடாதீர்கள். ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. நம் பிள்ளைகள், என் பிள்ளையும் சேர்த்தான் சொல்றேன், முஸ்லிமா மரணித்தால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? 10 வயது வரை தொழுகை கடமை இல்லை. 10 வயதுக்கு மேலே நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க வாலிபர்கள்? அவர்கள் ஐவேளை தொழக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறார்களா? ஏன்னா உரிமையை உங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் தான் அவர்களுக்கு உணவு தருகிறோம், உடை தருகிறோம், அவரை பராமரிக்கிறோம், அவரை ஆளாக்குகிறோம். நம் பிள்ளை இறந்தால் முஸ்லீமாக இறப்பார்களா? லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார் வாழ்ந்து கொண்டிருந்தார், நமக்கெல்லாம் தெரியும். அந்த லுக்மான் அவர்கள் தன் பிள்ளைக்கு செய்த வசியத்து ஒன்று இருக்கிறது. குர்ஆனிலே மிக சிறப்பான ஒரு வசியத்து. அந்த வசியத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்தார்களே, நிச்சயமாக நம் பிள்ளை மரணிக்கும் போது முஸ்லீமாகவே மரணிப்பார்கள். அதிலே லுக்மான் அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி ஃபதகு ஃபி ஸஹரத்தின் அவ் ஃபி ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஹ்தி பிஹல்லாஹ். லுக்மான் அவர்கள் சொன்னார், என் அருமை மகனே, ஏதேனும் ஒரு பொருள், பிள்ளைக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க. ஏதேனும் ஒரு பொருள், அது கடு அளவாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு அது கடு அளவாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஏதேனும் ஒரு பாறையிலே, பாறை அளவு, ஒரு பாறை அளவு இருந்தாலும் சரி, அல்லது வானத்திலே இருந்தாலும் சரி, அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் அல்லாஹ் அதனை வெளிப்படுத்துவான். அவன் தூய்மையானவன், எல்லாம் அறிந்தவன். அருமை மகனே, இது விளங்கிக் கொள் என்று சொல்றாங்க. இவ்வளவு பெரிய செய்தி. இன்றைக்கு பெரியவங்க நாம பயப்படுறோம் அல்லாஹ்வுக்கு, நம்மளுடைய வாரிசுகள் பயப்படுறாங்க அல்லாஹ்வுக்கு. யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலி ஃபதகு ஃபி ஸஹரத்தின் அவ் ஃபி ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி யஹ்தி பிஹல்லாஹ். ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சொல்றேன். ஆண்ட்ராய்டு போன் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னையும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் பல பகுதியில பார்க்கிறோம். பிள்ளைகள் மத்தியில ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, எல்லா பிள்ளை எடுத்து. நம்முடைய நோக்கம் நல்லதுதான், நம் பிள்ளைகளும் நல்ல நோக்கத்துக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனா சைத்தான் இருக்கானே, அது விடமாட்டான். பிள்ளைகளிடத்தில் சொல்லணும். லுக்மான் சொன்னாரா இல்லையா, என் அருமை மகனே, கடுவளவாக இருந்தாலும் சரி, பாறை அளவாக இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு தெரியாது எது நடக்காது மகனே, மகளே. அல்லாஹ் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஒரு குடும்பத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தாய் என்ன செய்யறாங்க,
இந்த இப்போ கொரோனா காலத்தில் இப்போ எல்லாமே ஸ்மார்ட் போன் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய அந்த தாயினுடைய ஸ்மார்ட் போனை பிள்ளைகிட்ட கொடுத்து படி அப்படின்னு இருக்காங்க. நடந்த சம்பவம். அந்த பிள்ளை என்ன செய்யறான், அந்த பையன் என்ன செய்யறான், கிளாஸ் அட்டன் பண்றான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தாய், அந்த தாய் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் யதார்த்தமா போனை எடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடாத ஒரு செய்தி முன்னாடி நின்றுருக்கு. எப்படி இருந்திருக்கும்? இந்த தாய் பதறி போய் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்றாங்க. கணவன் ஒன்னும் சொல்ல, எதுவும் பிள்ளையை மிரட்டாத, ஒன்னும் பண்ணாத, மார்க்கம் அறிஞ்சவர் அவர். நேராக அவர் மகனிடத்தில் போறார். மகனிடத்தில் போய் அவர் இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்றார். அருமை மகனே, இந்த உலகத்தில் என்ன தெரியுமா நடக்குது? தான் பிள்ளைக்கு சொல்றது மாதிரி நேரடியா சொல்லல, பொதுவா சொல்ற மாதிரி. இந்த உலகத்தில் என்ன தெரியுமா நடக்குது? இப்படிலாம் நடக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கே மறைச்சிடலாம், ஆனா அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. கோடான கோடி மக்கள் மத்தியில் நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான் என்று இறையச்சத்தை கொடுத்த உடனே அந்த தாய் சொல்றாங்க, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளை மொபைல் போனே தொடல. கவனக்குறைவா இருந்திருந்தா என்னங்க இருக்கும்? அதைத்தான் லுக்மான் அவர்கள், அந்த நல்லடியார் என்ன செய்யறார், தன் மிக மகனுக்கு சொல்றார், மகனே, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வை நீ பயந்து கொள். ஏன்னா ஒழுக்க ரீதியில் இன்னைக்கு இல்லை. அதை நான் சொல்லல, லுக்மான் அவர்களே சொல்கிறார், யா புனைய அகீமுஸ் ஸலாத், என் அருமை மகனே, தொழுகை நிலைநாட்டு. பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் சொன்னா, சாபம் என்னன்னு சொன்னா, பெற்றோரே தொழுகிறது. பெற்றோரே தொழுகிறதில்லை. அகீமுஸ் ஸலாத், எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்து சொல்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு, நன்மையை புரியும்படி ஏவு, தீமையை விட்டும் தடு. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நாமே சொல்றதில்லை, தீமை எது என்று அவர்களுக்கு விளக்கி காட்டுவதில்லை. வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர். அருமை மகனே, நீ நல்லது சொல்லு மக்களுக்கு, தீய சாயலிருந்து மக்களை தடு. இந்த பொறுப்பை நம்ம கொடுக்கணுமா இல்லையா? என் பிள்ளைக்கு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், சரியா இல்ல, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், தவறான பசங்களோட பழகிட்டு இருக்கிறான், தவறான நடத்தைகள் அவன் இருக்கிறான், இவனால கேவலமாகுது, அசிங்கமாகுது என்று நாம் பிற்காலத்தில் புலம்புகிறோமே. லுக்மான் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்திருக்கிறான். தொடர்ந்து அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, வஸ்பிரு அலா மா அஸாபக, எந்த துன்பம் உனக்கு நேர்ந்தாலும் அதனை பொறுத்துக்கொள். எவ்வளவு பெரிய வசீத்! பிள்ளையினுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. பிள்ளையினுடைய வாழ்க்கையை சொல்லி நிச்சயமாக சொல்கிறார், இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக இவையெல்லாம் மிகவும் வலியுறுத்தப்பட்ட விஷயம் மகனே, இதை நீ நடைமுறைப்படுத்திக் கொள். எது வலியுறுத்தப்பட்ட விஷயம்? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தொழுகை நிலைநாட்டு, நீ நன்மை ஏவு, தீமை தடு. உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா பொறுத்துக்கொள், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். சொல்லிவிட்டு சொல்லியா, வலா துஸஹிரு ஹத்தக லின்னாசி வலா தம்சி ஃபில் அர்லி மரஹன், மேலும் மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு செல்லாத. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரியவங்களுக்கு மரியாதை தரக்கூடிய வாலிபர்கள் இருக்காங்களா? நம்ப முடியுமா? ஒரு காலம் இருந்ததுங்க, பெரியவங்க சேர் மேல உட்கார்ந்தா பிள்ளைகள் சமமா உட்கார மாட்டாங்க. இயல்பாவே எங்க போய் உட்காருவாங்க? கீழே தான் போய் உட்காருவாங்க. பெரியவர்களுக்கு முன்னாடி சப்தமிட்டு பேச மாட்டாங்க. நல்லா பாதுகாக்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை.
இஸ்லாத்தினுடைய உயரிய பண்பு அது. இன்னைக்கு பெரியவர்களை மதிப்பது கிடையாது, ஏளனமாக பேசுவது, திட்டுவது, மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்க? அந்த பிள்ளையா? இல்ல, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள். அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அந்த குற்றத்துக்கு ஆளாகக்கூடாது என்றுதான் லுக்மான் அவர்கள் அழகிய வசியத்தை செய்கிறார்கள். வலா துஸஹிர் ஹத்தக லின்னாசி, என் அருமை மகனே, மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதே, மரியாதை கொடுக்காம பேசாத. மரியாதை கொடு, முகத்தை பார்த்து அவர்கள் கண்ணியத்தை கொடு. அது மட்டுமல்ல, வலா தம்சி ஃபில் அர்லி மரஹன், பூமியிலே செருக்காய் நடக்காதே. இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி நடந்து கொள்கிறாங்க? பெற்றோர்களை மதிக்கிறார்களா? முதலில் செருக்காய் நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹுர்ரி. அவர்கள் சொல்கிறார்கள், அகந்தையும் மானவும் கொண்ட எவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எவனையும் நேசிப்பதில்லை. தொடர்ந்து சொல்லி, உன்னுடைய நடத்தையில் மிதமான நிலையை மேற்கொள், உன்னுடைய குரலை சற்று தாழ்த்திக்கொள். அனைத்து குரலிலும் மிகவும் மோசமானது கழுதையின் குரல். ஆக பிள்ளை பேறு என்பது இறைவனுடைய மாபெரும் ஒரு நியமத்து. அந்த கிடைத்த பிள்ளை பேறுகளை முறையாக நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு எதிராகத்தான் மாறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை முறையாக வளர்க்கக்கூடிய அடிப்படை வளர்க்காதனால்தான் பல பிரச்சனைகள், பல அவமானங்கள், பல வேதனைகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கு. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும், அலட்சியமாக இருந்துடாதீங்க, அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வங்களாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும், பிள்ளை பாசத்தாலும், செல்வத்தினுடைய அந்த மோகத்தாலும், அன் திக்ரில்லாஹ், இறைவனை நினைவு கூறுவதை விட்டும், இறைவனை பயப்படுவதை விட்டும், இறைவனுக்காக வாழ்வதை விட்டும், லா துல்ஹிக்கும், அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். வமை யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அருமைக்குரிய தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம்தான். நம்மை பொறுத்த வரைக்கும் குழந்தை குழந்தை என்று சொன்ன உடனே குழந்தை பருவமாக இருக்கிற வரைன்னு இல்லை, எப்பயுமே அந்த குழந்தை தான். 5 வயது வளையாதது 50 வளையாது. முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்கிற பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். என்ன, நம்மளுடைய தமிழ் பழமொழிகள் அவை, அதில் 1000 அர்த்தம் இருக்கு. சிறிய வயதிலேயே நாம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். பெண் பிள்ளையா, அதுகளுக்கு உடை கலாச்சாரம், அது சின்ன கிராம குக்கிராமமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் பிள்ளை எப்படி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டுமோ அப்படித்தான் வரணும். அந்த ஒழுக்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும். சிறு பிள்ளையிலிருந்து நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதற்கான முறையான உடைகள் போட்டு அனுப்பணும். ஒரு ஆண் பிள்ளையா, ஒரு ஆண் பிள்ளை அவன் வெளி உலகத்துக்கு செல்லக்கூடியவன், அவனிடத்தில் சொல்லி காமிக்கணும், வெளி உலகம் இப்படிப்பட்டது, வெளி உலகத்தில் நீ இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் சந்திப்பாய், நீ இவர்களுக்கு இந்த மாதிரியான மரியாதை தர வேண்டும், நீ இவரிடத்தில் இப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், நீ இறை இல்லத்தோடு தொடர்பு வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கான மதிப்பு, உனக்கான மரியாதை, உன்னால் எங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் என்று சொல்லணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அருமைக்குரிய தாய்மார்களே, அனைத்தையும் விட்டு விடுகிறோம். செல்ஃபிஸாக உலகம் சார்ந்த விவகாரங்களிலே நம் பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், நம்முடைய முழுமையான பாசத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான வருத்தமோ கவலையோ துக்கமோ ஏற்படுவதில்லை. அதன் விளைவாக நாம் வயோதிக நிலை அடையும் பொழுது அல்லது அவர்கள் பருவ வயதை அடையும் பொழுது மிகப்பெரிய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம். இது அனுதினமும் நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஆக அந்த நிலை நம்முடைய வீடுகளில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எச்சரிக்கை செய்தானோ அந்த எச்சரிக்கையை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.